வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இப்போ பெரிய பேசுபொருள். எங்கே போனாலும் இப்படி ஒரு துண்டு பிரசுரத்தை தந்துடுறாங்க. அதில் 30-31 மே மாதம் 2025 எழுதப்பட்டிருக்கு. வலம்புரி ஹோட்டல் 136 ஸ்டேஷன் வீதி யாழ்ப்பாணம், காலையில் 9 மணிலேருந்து 5 மணி மட்டும். என்ன இருக்குன்னு பார்த்தா ஜெஃப்னா எஜுகேஷன் ஃபேர், கரியர் கைடன்ஸ், ஜாப் ஃபேர் 2025 யாழ்ப்பாணம், கல்வி கண்காட்சி, தொழில் வழிகாட்டல், வேலை வாய்ப்பு கண்காட்சி 2025. இப்படி பல கண்காட்சிகள் சாதாரணமாக A levels முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்தோட நடக்கிறது வளமை, இலங்கை முழுக்க நடக்கும். ஆனால் நான் இந்த துண்டு பிரசத்தை எடுத்து பார்க்க இதுல வித்தியாசமா சில விஷயம் இருக்கே. இதை உண்மையாவே எமது மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் சொல்றேன். இதை நடத்துகிறார்கள் ஸ்ரீலங்கா கனடா பிசினஸ் கவுன்சிலினுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அனுமதி இலவசமாக கொடுக்குறாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் இதுல பங்கு பெறுகிறது. இதுல பங்கு பெறுற பல்கலைக்கழகங்கள் ஒரு விதமான கோர்சஸை மாத்திரம் தர பல்கலைக்கழகங்கள் அல்ல, வெவ்வேறான பல விதமான கோர்சஸ் கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள். அப்ப உயர்தரம் முடிச்சுட்டு எங்களுக்கு பெருவேறு வருதுண்டு, பெருவேறு வந்துட்டுது. ஆனா எங்களுக்கு இந்த பெருவோரோட சேர்ந்து சிறப்பு தேர்ச்சி இருக்குன்னு நீங்க நினைச்சா உங்களோட அம்மா அப்பாக்களை கூட்டிட்டு வரலாம், பெற்றோரை கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க எனக்கு இப்படி ஒரு சிறப்பு தேர்ச்சி இருக்கு தனித்துவமான கோர்சஸ் இந்த வெளிநாடுகள் இப்படியான பல்கலைக்கழகத்தில் இருக்கு என்றத அதை வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த கண்காட்சியை பார்த்த பிறகு இதை எப்படி நாங்கள் இந்த கோர்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணினா இலங்கையில் எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இந்த வேலை வாய்ப்பு இந்தெந்த நிறுவனங்கள் இருக்கு, அதுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கா, இது நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு ஜாப் ஃபேர் அங்கேயே வைத்திருக்கிறாங்க. அங்க இலங்கையினுடைய மிக பிரபலமான நிறுவனங்கள், உலக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் வந்து நீங்க இந்த கல்வியை கற்கிறது மூடாக இன்டர்ன்ஷிப் எடுத்து எப்படி நீங்க இந்த தொழிலை தொடரலாம் என்ற ஒரு பெரிய ஒரு விடயத்தை உங்களுக்கு தர வழிகாட்டுதல்களை கொடுக்க போறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த கைடன்ஸ் மாத்திரம் இல்லை. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டீங்க, செகண்ட் இயர் முடிச்சிட்டீங்க, தேர்ட் இயர் முடிச்சிட்டீங்க, ஃபாரின்ல போய் தான் படிக்க போறீங்க, அங்க வேலை செஞ்சு படிக்கணும், அங்க இன்டர்ன்ஷிப் எடுக்கணும். இப்படி இருந்தா உங்களுக்கு கட்டாயமா இந்த விசா அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும்ன்ற தேவை உங்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த கனடியன் எம்பசியை சேர்ந்த விசா ஆபீசர்ஸ் வந்து எப்படி இந்த விசாஸை நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போறாங்க. உங்களுக்கு தெரியும், சீனியர் சிட்டிசன்ஸ் டிஃபரெண்ட் அப்ளை பண்ணுவாங்க, அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வித்தியாசமா அப்ளை பண்ணுவாங்க. எங்களுக்கு என்ன வளம் இருக்கு, எதை வச்சுக்கொண்டு நாங்க எங்களோட பிள்ளைகளை அனுப்பினா அவங்க நல்லா படிக்க முடியும் என்று கனவு காண்ற பெற்றோர்களுக்கும் இது நல்ல ஒரு வழிகாட்டுதல். இதை நீங்க இது உத்தியோகபூர்வமாக வரக்கூடியவர்கள் நீங்க தகவல் பெறும்போது ஏமாற்றப்படுதல் இருந்து தப்பிடுவீங்க. அது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு செயற்பாடும் செய்யக்கூடிய ஒரு விடயமா இது நடக்குது. அதே நேரம் இப்ப நீங்க VFS குளோபலா இருக்கலாம், முக்கியமா வேற பிரதிநிதிகள் கூட வருகை தந்து சிறப்பு பேச்சாளர்களாக டெக்னிக்கல் செஷன் ஒன்று வைத்து எப்படி நீங்க வெளிநாடுகளில் இந்த கல்வியை படிச்சு கொண்டு வேலை வாய்ப்புக்கு போகணும் என்ற விஷயத்தையும் அறிய தர போறாங்க. ஜெஃப்னா எஜுகேஷன் ஃபேர், கரியர் கைடன்ஸ், ஜாப் ஃபேர் 2025 மறக்க வேண்டாம். மே 30-31 வலம்புரி ஹோட்டல்ல காலையில் 9 மணிலேருந்து இருக்கு. வாருங்கள், கம்ப்ளீட் பேக்கேஜோட நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.